ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். என்ன இப்போ நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, நல்லா கேட்டுக்கணும் சரியா? அப்படியே இவன் பெரிய ஹரிச்சந்திர மாதிரியும், இவன் வாயை திறந்தா பொய்யே பேசாத மாதிரியும், இவன் பெரிய உத்தம பத்தனை மாதிரியும் நைட்டு 9 மணி லைவில் என் தங்கச்சிங்க வந்தாங்க. அப்போ வந்து கரிஷ்மான்னு சொல்லி என் தங்கச்சி அவள் வந்து, அக்கா என் கூட இருக்கவங்கள எதிரியாக இருக்காங்கக்கா, என்னால் ஜீரணிச்சிக்கவே முடியலக்கான்னு சொல்லி சொன்னான். அதுக்கு ஒரு உதாரணம் என் தங்கச்சியோட நடந்த சம்பவத்தை ஒன்று நான் சொன்னேன். நான் பொம்பளை புள்ளைய வந்து என்கிட்ட கதை கேட்குதுங்க, நான் சொல்கிறேன், அதுக்கு ஏற்றுக்குதுங்க. ஏற்றுக்கலை, இன்னும் 1000 பேர் என்னை பார்க்குற இடத்துல 2 பிள்ளைங்க இருந்தா, அக்கா நீ சொன்ன விஷயத்த நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன்க்கான்னு சொல்லி அந்த பிள்ளைய சொல்லிச்சுங்க. நீ பேசுறிய எப்போ பார்த்தாலும் ஓத்தா ஒம்மா தேனாமவனே ஆனாமவனே கூணாமவனே உங்கள் ஆத்தால பல பேர்கிட்ட விட இந்த மாதிரி பேசுகிறதும் இல்லைனா வந்து படுக்கிறது, தேங்காய் எண்ணெய், இங்கே ஆலோசனை கூட்டம், அவசர கூட்டம், நாங்கள் மூடு வந்தால் ஏற்காடு போவோம், நாங்கள் மூடு வந்தால் இந்த ஊருக்கு போவோம், இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறத நீ வச்சிருக்கிற தரதாளி பையன் 4 பேத்துக்கு பிடிக்கும். புரியுதா? பொம்பளை பிள்ளைங்கும் போது அந்த பெண்களோட அருமை ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் பண்ணி இவ்வளோ தூரம் நீ வந்திருக்காக்கா, அப்போ வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்தை ஏற்றுக்கிட்டீங்க, எந்தெந்த விஷயத்தை ஏற்றுக்கலை அப்படின்னு கேட்கும்போது, ஏண்டா நான் கேட்குறேன், நான் சொல்கிற கருத்தோ இல்லை நான் பேசுகிற பேச்சோ பிடிச்சி போனதுனால தானே இவன் சொல்கிறானே, ஐயோ பொம்பளைங்க அங்கிட்டு இங்கிட்டு காமிச்சாத்தான் மில்லியன் வியூஸ் கொடுக்குறான், அவள் அங்கே ஏதாவது ஒன்று பண்ணினாத்தான் வியூஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொல்கிறியே. நீ பேசுகிறது பூராமே பக்கா ஃப்ராடு, 1ஆம் நம்பர். நீ முள்ள மாதிரி முடிச்சவிக்கி. ஏன்னு கேட்டால், நீ வந்து பொண்டாட்டிங்கிற ஒருத்தையே ஊர் பயில்கிட்ட கூட்டி கொடுத்துட்டே நீ இல்லவே இல்லை. இப்போ வரைக்கும் காதல் பண்ணோட எந்த புருஷனும் இப்படி ஒருத்தைய வந்து உட்காந்து மீடியாக்குள்ள உட்காந்துக்கிட்டு லவ் யூ புச்சி அப்படின்ட்டு இத்தனை புருஷங்க லிஸ்ட்டை பார்த்துட்டோம். இன்னமும் பொண்டாட்டின்னு சொல்கிறவன் எந்த புருஷனையும் நான் பார்க்கல. நீ எவகிட்ட வேணாலும் படு, நீ எவ கூட வேணாலும் போய் வாழு, எங்களுக்கு கரிமீன் வாங்கி கொடுத்துரு, காசு வாங்கி கொடுத்துருன்னு கான்ட்ராக்ட் பேசி பல பேருக்கு நீ கான்ட்ராக்ட் பேசி விட்ட புருஷனும் கிடையாது, பல பேருக்கு கான்ட்ராக்ட் பேசி விட்ட பொண்டாட்டி அவளுங்க அந்த மாதிரியும் கிடையாது. நான் பேசுகிறேன்னா கருத்து உள்ளதை பேசுவேன், ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில விஷயங்கள் என்கிட்ட பிடிக்காத விஷயம் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்படிங்கிறனால அந்த பிள்ளையை பார்க்குது. நான் நல்ல விஷயம் பேசுகிறதுனால தானே அந்த பிள்ளைய ஒரு நிமிஷம் இருக்க வரேன். நல்ல விஷயம் பேசுகிறதுனால தானே பிடிச்சி போய் இந்த நேற்று மத்தியானம் என்ன பண்ணினேன், ஒன்றுமே பண்ணலை. சோறாக்கடை, ஒரு மீன் குழம்பு வச்சேன், ஒரு மீன் பொரிச்சேன், 75,000 பேர் பார்த்துருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 75,000 பேர் பார்த்த வீடியோவில் நான் என்னத்தை ஆபாசத்தை காட்டினேன், என்னத்தை மேலே காட்டினேன், என்னத்தை கீழே காட்டினேன், அவுத்து போட்டு அம்மனமாக காமிச்சவளையே பத்தினிங்கிற. காலையில் அப்படி தான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கான் சரியா? உன் பொண்டாட்டி எவன்ட்டையுமே படுக்கலையா, உன் பொண்டாட்டி எவன்ட்டையுமே திறந்து காட்டலையா, உனக்கு மட்டும்தானோ ஆமாம் அப்படின்னா தூண்டில் கருப்பு மேலே சத்தியம் பண்ணணும்னு சொல்லி தூண்டில் கருப்பு மேலே சத்தியம் பண்ணிட்டான். அந்த வீடியோவை நான் எப்போ காட்டணுமோ அப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏன்னா தூண்டில் கருப்பு எவ்வளோ வந்து மோசமான சாமிங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அவனுக்கும் நல்லா தெரியும். நான் ஏன் பொய் சத்தியம் என்னால் முன்ன மாதிரி முடிச்ச வைக்க பண்ணிட்டு எல்லா சாமி மேலேயும் பொய் சத்தியம் பண்ண தெரியாதா சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் இவன் சத்தியம் பண்ணியிருக்கான். இந்த சத்தியத்தோட விளைவு என்னங்கிறத நீங்கள் கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க. அவன் அந்த சத்தியத்தை பண்ணிவிட்டு அவன் படாத பாடுபடுறான். என்ன சொல்கிறா என்கிட்ட, இப்படி எல்லாரும் முன்னாடி என்னை கேட்குறியே, நான் வந்து சத்தியமே பண்ணாமல் இருந்தால் எல்லாரும் என்னை என்ன கேட்பாங்க, ஏண்டா அப்போ உன் முன்னாடி பல பேருக்கு போனாளா அப்படின்னு சொல்லி நீ அவங்க கேட்பாங்க. இவன் ஃபோன் பண்ணி ஏண்டா அப்போ என்னை தேவையான்னு சொல்லி நீ சத்தியம் பண்ணியா அப்படின்னு சொல்லி இவ கேட்பா. அதனால் நான் சத்தியம் பண்ணேன். நீ என்ன சத்தியம் வேணாலும் பண்ணலாம், நீ என்னாலும் மதிப்பிட்டு கூட போகலாம். ஆனால் தூண்டில் கருப்பு மேலே சத்தியம்னு பண்ணும்போது அந்த சாமி எப்பேற்பட்ட சாமி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சரியா? என்னையெல்லாம் போய் பண்ண சொன்னீங்க, தாராளமாக நான் பண்ணிட்டு வருவேன். ஏன்னா என் மனசில் எந்த தப்பும் இல்லை, கரும்புள்ளியும் இல்லை, எந்த குத்தமும் இல்லை, நான் பண்ணுவேன். ஆனால் கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கே நல்லா தெரியும் சரியா? திறந்து காமிச்ச, நீ இவனுக்கு காமிச்ச அவனுக்கு காமிச்சேன்னு சொல்லி இவனே பேசியிருக்கேன். 2வது அந்த போட்டால் ஒரு ஊர் உலகமே வந்தது தெரியும், சரத்தையும் தெரியும், ஆனந்த புருஷங்கிற எல்லா கதையும் தெரியும். இப்போ புச்சியை லவ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு தெரியும். இந்த கூட இருக்க இவனுக்கே தெரியும். இவ்வளோ பெத்தையா வந்து தேனாப்தானா பண்ணின இவனுக்கே போய் ஏன் சாமி மேலே சத்தியம் பண்ணுறேன். சரி ரைட்டு ஓகே, அது சாமி பார்த்துக்கும். நீ பண்ணினது என்னன்னு உனக்கே காட்டும். கூடிய சீக்கிரம் இதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்திடுறேன். அப்போ இவன் பண்ணின சத்தியத்தை நான் உங்களுக்கு வீடியோ காட்டுவேன். என்னைக்கு என்ன நடக்குது, என்ன ஆகுது அப்படிங்கிறத அது நடக்கும் பார்த்தீங்களா, அப்போ நான் உங்களுக்கு காட்டுவேன். அதனால தான் நான் அதை அப்படியே அந்த வீடியோ கட் பண்ணிட்டு வேறு வீடியோ எடுத்தேன். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்றை மாதிரி 24 மணி நேரமும் உட்காந்துக்கிட்டு வாயை திறந்தாலே பித்தலாட்டம் 100. அவங்க அம்மாவுக்கு பாத்தியாக்கு அப்படி தான் என்ன சொன்னான், நான் சோத்துல கையே வைக்கலன்னா, எங்கள் அம்மா மேலே சத்தியம்னா என்ன பண்ணினியா, உட்காந்துக்கிட்டு தலைவாழையில் இங்கிட்டு ஒரு அத்தை மகளாம் இங்கிட்டு ஒரு அத்தை மகளாம் சோறு போட்டோன்னா நல்லா நாய் எனக்கு திங்கிற மாதிரி தின்னான். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணான், இன்னைக்கு அந்த என் பேரை மேலே சத்தியம்,
என் பப்பு மேலே சத்தியம், என் செத்து போன நடுமைய மேலே சத்தியம், நான் வந்து இவளுக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன்னா என்ன பண்ணினியா? அதே மாதிரி கோயம்புத்தூரில் இருந்தப்ப என்ன சொன்னியா? ஊருக்கு போனோடனே எங்கள் அம்மா மேலே சத்தியமாக நான் ஒரு அப்பனுக்கு பிறந்தா நான் இவளை விட்டுட்டு நான் வந்து என் குடும்பத்தோட போகிறேன்னு சத்தியம் பண்ணேன். என்ன பண்ணினியா? இந்த மாதிரி வாயை திறந்தாலே பிராடும் பித்தலாட்டமும் பேசுகிறவங்கள யார் நம்புவாங்க? நேற்று நான் என்ன பண்ணினேன்? சமைச்சு காமிச்சேன், சமையலை பிடிச்சிருந்துச்சு, 75,000 பிள்ளைய பார்த்துச்சுங்க. அதே மாதிரி நைட்டு 9 மணி லைவில் நான் பேசுகிறேன்னா வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டதையும் உன்ன மாதிரி சில ஜென்மங்க கூடலாம் எப்படி வாடுறேன்னா, நீ மீடியாக்காக வேஷம் போடுறவன். நான் ரியலாகவே என் கேரக்டர் என்னவோ அதை தான் நான் மீடியாக்குள்ளே காட்டுறவன். நான் சண்டை போடுறேன், நான் கோவப்படுறேன். நேற்று நைட்டுங்க ஒன்றுமே இல்லை. அவள் என்ன பண்ணியிருக்கா? நான் ஷார்ட்ஸ் போட்டேன் தெரியுமா? எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க, நிறைய பிள்ளைய கூட கேட்டுச்சுங்க, ஏக்கா அந்த ஷார்ட்ஸ் அழிச்சேன். நான் வந்து சரி ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு ஜோடியாக சேர்ந்து ஷார்ட்ஸ் போடுறேன். அவனுக்கு நேற்று கூட கூப்பிட்டாங்க, முருகன் மேலே ஆனே நேற்று கூட வா ஷார்ட்ஸ் போடலாம், இந்த பாட்டு நடக்குன்னு ஏதோ ஒரு பாட்டுங்க, நாங்கள் அடிக்கடி பண்ணுற பாட்டு தான் அந்த பாட்டு. எப்போ வா அந்த பாட்டுக்குன்னா எனக்கு விருப்பம் கிடையாது. நான் தலையில் என்ன வச்சுருக்கேன், நைட்டி போட்டிருக்கேன், குளிக்கலை அப்படின்னு நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கடைசியாக நாங்கள் எப்போ ஷார்ட்ஸ் போடணும் நீங்கள் 2 பேருமே பார்த்துக்க, எனக்கு போட விருப்பம் கிடையாது, எனக்கு போடவும் மாட்டேன் இனிமேல். அப்படி இருக்கும்போது ஒரு வீடியோ பார்த்தேன் இன்ஸ்டாவில். சரி சேலை கட்டி நல்லா அழகாக தலையெல்லாம் சீவி ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு தான் ரெடியாக இருந்தேன்னா எங்கேயோ ரெடியாக இருந்தேன், அழகாக இருக்கவும் சரின்ட்டு அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை விட இந்த உலகத்தில் ஓசந்தது ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை, வாக்குப்பட படச்சாவிரு பாண்டி, சாட்சி சொல்ல சந்திர வருவாண்டி, சாதிசனம் எல்லாம் வந்தாண்டி அப்படிங்கிற பாட்டு. அப்போ நான் அந்த கருகமணியை தூக்கி காமிக்கமே நல்லா இருந்துச்சேன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ்லேயும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போட்டால் ஒரு 3-4 ஷார்ட்ஸ் போட்டேன். இது என்ன பர்சனல் நம்பர் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். நான் என்ன பண்ணினேன், இவன் வந்து இங்கே வந்தவொடனே என்ன பண்ணேன், எப்பா அதாவது தெளிவாக அவள் எப்படி காய் நகர்த்துறா, எங்களுக்குள்ளே எப்படி சண்டையை மூட்டுறா, அவள் என்னென்ன பண்ணுறா அப்படிங்கிறது இவன் தெரியாத மாதிரி நடிக்கிறானா இல்லை தெரிஞ்சுக்கிட்டே நடிக்கிறானான்னு எனக்கு தெரியாது. நான் என்ன கேட்குறேன், உனக்கு குடும்பம் இருக்கும்போது எனக்கு மட்டும் என்ன என் புரிஞ்சு ஜெத்தா போனேன் சொல்லு. நீ பல பேர்கிட்ட படுத்தவ தேவடியாவே நீ வந்து கொண்டாட்டிங்கிற, அப்போ பல பேர்கிட்ட வந்து படுக்க விட்டு அவன் தேவடியாவே இருந்துட்டு போட்டுமே, என்ன இருந்தாலும் புருஷன் தானே, நீ வர முடியுமான்னு அதை தான் தினம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ செய்கிறத ஒரு மடங்குனாவது நான் செய்கிறதுக்கு நீ ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற? கேட்டால் சொல்கிற நான் காசு கொடுக்குறேன். எல்லாரும் தான் காசு கொடுப்பாங்க. இப்போ என்கிட்ட வந்து போனவெல்லாம் என்ன ஓசிலியா படுத்துட்டு போனேன்? இல்லை நீ வந்து குடும்பத்துக்கிட்ட வந்து படுத்த புள்ள பற்றி எல்லாம் கொடுத்ததுனால தானே சொத்தை எழுதி வச்சுட்டு வந்த. சும்மா வந்துருந்தா சும்மா கொடுப்பியாடா சிக்கா காசு. இந்த நல்லா கெடுச்சுக்க நேற்று என் தங்கச்சி இப்படி சோறு உடம்பு நேரத்துக்கு ஆக்கி போட்டு நல்லா வாய்க்கு உடம்பு சனப்பு போட்டால் எவன் போவேன்? எவனும் போக மாட்டான். சுகம் கிடைக்குதோ இல்லையோ சோறு கிடச்சா போதும்னு சொல்லி தான் இருப்பாங்கன்னு சொல்லி நேற்றே என் தங்கச்சியை லைவில் போட்டாளுங்க. அது பேரெல்லாம் நான் சொல்லலை. அப்படி இருக்கும்போது உனக்கு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எவன் கூட போயிட்டு வந்தாலும் அவள் பத்தினின்னு சொல்லி நீ ஏற்றுக்கலாம். ஆனால் அவன் சூழ்நிலை ஒரு குடிக்கு அடிமையாகி ஒரு பொண்டாட்டி புள்ளியை பார்க்கலைங்கிற ஒரு சூழ்நிலை மாதிரி ஏதாவது ஒன்று ஆச்சு. நான் 9 மணி லைவில் நான் பேசுகிறேன், என் தங்கச்சியை கேட்குதுங்க, நான் பேசுகிறேன்னா இத்து போன நாதாரி 4 பேரை வச்சுக்கிட்டு எனக்கு இதை போட்டாங்க அதுக்கு அதை போட்டாங்க. ஏன்னா உன்னை ஒரு காமெடி பீஸாக நினச்சிருக்காங்க. சரியா? உனக்கு காசு போடுறாங்க வைக்கிறாங்கன்னா ஏன்னா அவங்கெல்லாம் சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க மன உளைச்சலுக்கு நான் கேட்குறேன். இப்போ என்கிட்ட வந்து எல்லாருக்கும் என்ன ஒரு பல இது பிடிக்கும், சூர்யானா பொய் சொல்ல மாட்டான். எதாக இருந்தாலும் சரி ஆமாம் போனேன், ஆமாம் படுத்தேன், ஆமாம் வந்தேன் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான். அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு என்கிட்ட எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட பிடிச்சது ஒரு காமெடி. நீ எவ்வளோ பெரிய மீசை வச்சுருந்தாலும், நீ எவ்வளோ பெரிய ஆம்பளையாக இருந்தாலும் உன்னை அதை மதிக்கலை. உடைய ஒரு காமெடி பீஸாக வச்சுருக்கிறனால தான் ஒரு காமெடியாக என்டர்டைமாக பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்னமோ பெரிய யோக்கிய மாதிரி அருன்னு அறுக்குறா. உன்னைய விடவா வாங்கி வாயில் போட்டுட்டு வாங்கி பாதியை சொல்லுவா. உடனே குணா குகையில் போட்டேன்னு. குணா குகையில் போட்டால் குணா குகைன்னா வேறு எங்கேயும் கள்ளப்புருஷனுக்கு கொடுக்குறேன்னா, இல்லை காதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னா, இல்லை எங்கள் ஆத்தாவுக்கு கொடுக்குறேன்னா, இல்லை எங்கிட்ட உனக்கு தெரியாமல் வீடு வாசல் கட்டி எதுவும் பண்ணி வச்சுருக்கிறேன்னா சொல்லு பார்ப்போம். அதனால் ஏன் லைவில் ஏன் தங்கச்சியா அந்த 2000 பேர் 2500 பேர் வர்றாளுங்க. நீ தான் காமெடி பண்ணுறீங்கள, எல்லாரும் சிரிக்க வைக்கிறீல்ல, வர வேண்டியதானே, ஏன் வர மாட்டேங்கிறாங்க? சரி நீ நல்லா கருத்து தானே சொல்கிற, நல்லா காமெடியாக தானே பேசுகிற, எதுக்கு 20-30,000 தவிர தாண்டவே மாட்டேங்கிறாங்க? நான் சாதாரணமாக ஒரு மீன் குழம்பு தானே வச்சு காட்டுறேன். எப்படி 75,000 பேர் பார்ப்பாங்க? முதல்ல மக்களுக்கு எது பிடிக்கும், அவங்கவுங்க டேஸ்ட்டு அவங்கவுங்களுக்கு ஒரு மாதிரி. சரியா? அதனால் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா? இன்னுமே வந்து லைவில் வந்து உட்காந்துக்கிட்டு இவள் அளக்குறா, இவள் துறக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, முதல்ல நீ வந்து எப்படி இருக்க, நீ எப்பேற்பட்டவன், என்ன ஏது எவடம் அப்படிங்கிறத முதல்ல நான் பார்க்கணும். புரியுதா? ஏன் லைவுக்குள்ளே நான் என் தங்கச்சிகள்கிட்ட பேசுகிறேன்னா நீ மூடிக்கிட்டு இருக்கணும். நீ தேவையில்லாமல் அங்கே போகிற நாதாரி பயிலுக்கு எவனாவது லைவுக்குள்ளே வரக்கூடாது. லைவுக்கு போகிற பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் அதுக்கு போகட்டும். நான் அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுகளுக்கு ஒரு காமெடி பிடிச்சிருக்கு, ஒரு காமெடியாக என் தங்கச்சி என்றைக்குமே தப்பாக போய் எதுவுமே போடவே மாட்டாள். அதே மாதிரி என் கமாண்டில் வந்து மற்றவங்க யாரும் தப்பாக போடவும் மாட்டாங்க.
நான் பேசுகிற கருத்தில் 2 புள்ளையை திருந்தி அதை ஃபாலோ பண்ணிச்சுக்க. அப்படின்னா நான் என்ன வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டு வந்தேன். உன்ன மாதிரி வந்து பல பேருக்கு கூட்டி கொடுத்து வரல, உன்ன மாதிரி பல பேருக்கு தாப்பா போட்டு வரல, உன்ன மாதிரி கேவலம் கட்டு போய் நான் வரல. இன்னார வரைக்கும் அடுத்தவனை காதல் பண்ண விட்டுட்டு கரிமீன் வாங்கி கொடுக்குறதுக்கு அந்த கேரக்டர் நான் கிடையாது. எதா இருந்தாலும் சரி, கள்ள புருஷனோட முடிச்சிட்டேன். ஏன் இப்போ என் கட்டின புருஷன்ட்ட பேசினாலும் கட்டின புருஷன்கிட்ட போய் படுத்தாலும் நீ என்ன கிழிக்க முடியும்? என்ன ஆகும்னா உனக்கு எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவேன், உனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன், நீ இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அப்போ இதுக்கு பேர் தானே பிளாக்மெயிலு. என் புருஷன் கிட்ட தானே நான் போய் பார்க்குறேன்னே, என் புருஷன் கூட தானே போகிறேன்னே. நான் என்ன கள்ள புருஷன் பல பேர்கிட்டயா போகிறேன்னு சொன்னேன்? இல்லை நீ யார் முதல்ல? நீயே ஒரு படுக்க வந்த வப்பாட்டி புருஷன், நீயே ஒரு கள்ள புருஷன், நீனே வந்து சோத்துக்கும் வந்தவன், நீ எப்படி வந்தாலும் என் புருஷனை பற்றி பேசலாம் சொல்லு பார்ப்போம். அதனால் எச்சக்கடை புத்தி பிடிச்சதுனால தான் உன்னை 20,000 பேர் பார்க்குறாங்க. என்னோட நேர்மையான பேச்சு பிடிச்சதுனால தான் என்னை 75,000 பேர் பார்க்குறாங்க. இதுலேயே வித்தியாசமும் வித்தியாசமும் தெரிஞ்சுக்கணும், புரியுதா? அதனால் எச்சக்கடை புத்தியை நீ நிப்பாட்டு. நீ பண்ணின சத்தியத்தோட எஃபெக்ட் என்னங்கிறத இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நீ இன்றைக்கி என்ன ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஒரு வாரமோ இந்த ஒரு மாதத்துக்குள்ளேயோ கண்டிப்பாக எஃபெக்டை காட்டும். நல்லபடியாக பார்த்துக்க. அவள் பத்தினியாக இருந்தால் ஒன்றும் பண்ணாது. இல்லைனா நீ பண்ணின பொய் சத்தியத்துக்கு என்னென்ன காட்ட போகுதுன்னு நீ பார்த்துக்க. சரியா? சத்தியம் பண்ணல, யோசிச்சு பண்ணல. இப்போ என்னைய பண்ண சொல்றியா? நான் இல்லாதப்ப நீ அவனுக்காக த்ரோவம் பண்ணியா, ஏதாவது ஒன்று பண்ணியா, பண்ணுன்னா பழிச்சுன்னு பண்ணுவேன். எதுவுமே யோசிக்காமல் நான் பண்ணுவேன். இதே நான் தப்பு பண்ணியிருந்தா சத்தியமாக நான் பண்ணவே மாட்டேன். சரியா? ஏன்னா சாமி விஷயத்தில் நான் விளையாட மாட்டேன். அதனால் பார்த்துக்குவோம். சத்தியத்தோட எஃபெக்டை எங்கே வந்து காட்டுது, எப்படி காட்டுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அது என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு அந்த வீடியோவில் இவன் என்ன பண்ணியிருக்காங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். சரியா? ஓகே மக்களே, பாய்.